அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகத்துறையில் தனக்கே உரிய பாணியில் நயம்பட உண்மைகளை உள்ளதுபடியே விவரிக்கும் தன்மை உடையவர். தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர். அவங்க பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் திரு வி.எஸ். ராமன் சார் அவர்கள். சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். இன்று தமிழகத்துல நிறைய நிகழ்வுகள் இருந்தாலும் முக்கியமாக இன்றைய நாள் பொழுதுல முடியும் தருவாயில் ஒரு நிகழ்வு ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கு. டிஜிபிக்கள் கிட்டத்தட்ட 3 டிஜிபிக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளரினுடைய தேர்வு வாரிய தலைவராக இருந்த திரு சுனில்குமார் அவர்களும், தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் தலைவராக இருந்த திரு சங்கர் ஜிலால் அவர்களும், மற்றும் தமிழ்நாடு தகவல் ஆணையராக பொறுப்பேற்று வந்த அபய்குமார் சிங் அவர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. நமக்கே தெரியும் எவ்வளவு குரூஷியலான பீரியட்ல சென்ற ஆட்சியில சங்கர் ஜிவாலுக்கு அடுத்த போஸ்டிங் கொடுத்தாங்க. அவர் எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு கொஞ்ச நேரம் இருக்கும் போது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ இந்த தொடர் ராஜினாமா எதை சொல்ல வருது தமிழக மக்களுக்கு? தாவேக அரசிலிருந்து ஏதேனும் நிர்பந்தத்திற்கு உள்ளானார்களா? இல்ல, அதாவது நீங்க சொல்ற கேட்கிற கொஸ்டின்ல ஓகே தான். பட் நீங்க சொல்லக்கூடிய அபய்குமார் சிங் அவர்களும், சுனில்குமார் அவர்கள், சங்கர் ஜிவால் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அரசு துறையில பணியாற்றி கொண்டு அவர்கள் ஓய்வு பெற்றவர்கள். அந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த மாநிலத்தில் ஆட்சியாளர்களுக்கு பிடித்த அதிகாரிகளாக இருப்பார்கள், அல்லது இவர்கள் நம்முடைய அரசுக்கு சிறந்த ஒத்துழைப்பு நல்கினார்கள். அந்த மாதிரி பல அந்த அரசுக்கு சாதகமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் சிறந்த நல்ல நற்பெயரை உள்ளவர்களையும் அந்த மாதிரி எல்லா ஆட்சியிலையுமே ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவர்களுக்கு ஏதாவது வாரியம் கொடுத்து ஒரு பொறுப்பா கொடுப்பாங்க, இல்லாட்டா புதுசாக ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அபய்குமார் சிங் தகவல் ஆணையரும், அதே மாதிரி சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவராக சுனில்குமார் அவர்களும், அதே மாதிரி சங்கர் ஜிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தீயணைக்கும் படை துறையில அவரை உறுப்பினராக போட்டு அதன் பிறகு விக்ரமன், சத்யமூர்த்தி, நமச்சிவாயம் போன்றவர்களை எல்லாம் அதுல உறுப்பினராக போடுறாங்க. இது எல்லா ஆட்சியிலுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். மாநிலத்துல எந்த அதிமுக ஆட்சியில வந்தாலும் சரி, திமுக ஆட்சியில வந்தாலும் சரி, ஓய்வு பெற்ற சிறப்பாக அதிகாரிகளை மட்டுமல்ல அந்த ஆட்சியாளர்களுக்கு மனசுக்கு ஏற்று போல் நடந்து கொண்டால் அவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பார்கள். இப்ப உதாரணம், நமக்கு தமிழ்நாட்டுல கடந்த ஒரு 5 வருஷம் ஜே.கே. திரிபாதி டிஜிபி இருந்தாங்க. அந்த ஜே.கே. திரிபாதி ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர். ஆகவே ஒரிசா மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டு கேடராக இருந்தாலும் அவர் பிறப்பால் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர். அந்த ஜே.கே. திரிபாதிகளுக்கு ஒரிசா மாநிலத்தினுடைய ஒரு உயர்ந்த பதவியில இதே மாதிரி ஒரு வாரிய சேர்மன் அவருக்கு கொடுத்தாங்க. அப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா டிஎன்பிசி சேர்மன் கொடுக்கறது, அதே போல அறநிலையத்துறையினுடைய இதுல பொறுப்புல கொடுக்கறது, அது மாதிரி நிறைய அரசாங்கத்துக்கு புதிய இந்த வார்டு போர்டு சேர்மன் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி சேர்மன், டிஎன்பிசில கமிட்டி உறுப்பினர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பாக விளங்கினவர்களுக்கும் அதுலயும் ஆளுங்கட்சி ரெக்கமெண்டேஷன் இருந்தாதான் அந்த மாதிரி பொறுப்பு கொடுப்பாங்க, ஒரு சேர்மன் கொடுப்பாங்க. அதோட அவங்களுக்கு ஒரு 5 to 12 பேரை கொண்ட கமிட்டி உறுப்பினராக கொடுப்பாங்க. அது அந்த அரசு ஆளுங்கட்சியை இருக்கிறது வரைக்கும் அந்த பதவி செல்லும். ஆனால் புதிய ஆட்சி ஒன்று வருகின்ற போது அந்த புதிய ஆட்சியாளர்களுக்கு இவர்கள் முந்தைய ஆட்சியில் இருந்தனால இவங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆகவே கௌரவமாக அவர்களே ரிசைன் பண்ணிட்டு போறது ஒரு புறமாக இருந்தாலும், சில காலகட்டத்தில் இது புதிய ஆட்சி வந்தாச்சு, இனிமேல் நம்ம இருக்கிறது மரியாதை இல்லை என்ன நினைப்பாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த 3 உயர் அதிகாரிகளும் அந்த கமிட்டியும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க என்பதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இதுக்கும் அரசுக்கும் புதிய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இவங்க ராஜினாமா பண்ணாம புதுசா அவங்க ஒரு சேர்மேனை போட்டீங்களா, போட்டு அப்படி பதவி இருக்கும் போது பழைய சேர்மேனுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை வரும். அதனால அந்த பழைய தலைவர் ஆட்டோமேட்டிக்கா ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அறநிலையத்துறை கமிட்டியில நிறைய போஸ்டிங் இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா ரேரா என்பது கடந்த திமுக ஆட்சியில ரியல் எஸ்டேட் மானிட்டரிங் பண்ணதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த ரியல் எஸ்டேட் மானிட்டரிங் கமிட்டிக்கு சேர்மன் யாருன்னா அப்போது திமுக ஆட்சியில சீஃப் செக்ரட்டரியா இருந்த சிவதாஸ் மீனா அவர்களை தான் அங்க சேர்மனா போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு துணை சேர்மன், அது பிறகு ஒரு 6-7 ஓய்வு பெற்ற அதிகாரிகளை போடுவாங்க. உதாரணத்துக்கு ஜெகநாதன் ஐஏஎஸ், அப்புறம் சென்னை மாநகராட்சியுடைய வருவாய்த்துறை அலுவலர் சுகுமார் செட்டி பாபையும் அதுல கமிட்டியில போட்டிருந்தாங்க. அதே போல தமிழ்நாடு அரசிற்கு தேவையான பல்வேறு கமிட்டிகளில்
ஓய்வு பெற்ற அதிகாரிகளையும் அவர்களுக்கு தேவையான சில அரசு துறை அதிகாரிகளை நியமிப்பது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆகவே இந்த ராஜினாமா என்பது அந்த அரசினுடைய நிர்பந்தமோ இதெல்லாம் கிடையாது. இது ரொட்டீனா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை பற்றி நாம பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய பதிவு. சார், நம்ம தொடர்ந்து பாக்குறோம் நிறைய அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க. தாவேக அரசுல எல்லா அரசும் இருந்தாலும் மாறுவாங்க. தாவேக அரசுலயும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கனிம வளத்தில் குறிப்பாக மைன்ஸ் குவாரிகள் என சொல்லப்படும் அந்த குவாரிகளை கண்காணிக்கும் ஏடிகளின் மாற்றம் விரைவில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டா? அதாவது ஒரு மாநில அரசுக்கு வருமானம் ஊட்டக்கூடியது உள்ளாட்சித்துறையும் கனிம வளங்கள் தான். மலைகள், சவுடுகள், மணல்கள், வண்டல் மண், இது மாதிரி பல்வேறு வகையான, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட மண் வகைகள், செம்மண், அதே போல செவ்வாழை மண், அது மாதிரி நிறைய மண்களை எல்லாமே அந்த காமனா கனிம வளங்களை சாரும். இந்த கனிம வளங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக உள்ளதோ அந்தந்த மாவட்டத்தில் ஏடி மைன்ஸ் உதவி இயக்குனர் சார் கேட்டல ஒரு அதிகாரி இருப்பாங்க. அந்த அதிகாரி பாத்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் கண்ட்ரோல்லையும் மாவட்ட டிஆர்ஓ கண்ட்ரோல்லையும் மாவட்டத்தில் உள்ள அந்த அமைச்சர் யாரோ அவங்க கண்ட்ரோல் தான் இருப்பாங்க. 3 in 1. இந்த மாவட்டத்துடைய ஏடி மைன்ஸ் நினைத்தால்தான் அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த திட்ட வடிவம், அதாவது மலைகளை இது எம்சென்ட், மலையிலிருந்து எம்சென்ட் தயாரிக்கிறது, அப்புறம் ஒன்றரை ஜல்லி, முக்கா ஜல்லி, கல் உடைக்கிறது, இது எல்லாமே அந்தந்த மாவட்டத்துடைய ஏடி மைன்ஸ் ஏற்படக்கூடிய இது. எப்படி டாஸ்மார்க்ல மாவட்ட ஜெனரல் மேனேஜர் என்ற போஸ்டிங் இருக்கிறாங்களோ, டிஆர்ஓ கேர்ல போடுறாங்களோ, அதே மாதிரி கனிம வளங்கள் நிறைந்த மாவட்டங்களில் இந்த பதவியை அடைவதற்காக பல கோடிகளை லஞ்சமாக கொடுத்து கொண்டு அந்த பணிக்கு வருவார்கள். இது இயல்பான ஒரு நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம், நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த எத்தனை இன்ச்சு எவ்வளவு அடிதான் எடுக்கணும் என்பதை போக அதை விட 100 மடங்கு அதிகமாக வெடி வைத்து தகர்த்தெடுப்பாங்க. அந்த தகர்த்து எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ராணிப்பேட்டை மாவட்டத்துல எந்த மலைகளை பார்த்தாலும் பாரத மாதாவுடைய படத்தை, மார்பகத்தை எப்படி கிழிப்பாங்களோ அந்த அளவு கிழிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே போல வேலூர் மாவட்டத்துல கேஜே கண்டிகை, அந்த மதுராபுரம் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் பட்டப்பகலே குறிப்பிட்ட, அதாவது வெடி வைத்து தகர்க்கின்ற போது அதற்கின்ற லெவல் உண்டு. அந்த சவுண்டு பெருசா கேட்கக்கூடாது, பொதுமக்களுக்கோ சவுண்டு கேட்கக்கூடாது, இடையூறு இருக்கக்கூடாது என்பது சட்ட விதிகள் கொண்டது. ஆனால் இந்த சட்ட விதிகள்லாம் காற்றில் பறக்கப்பட்டு அந்த மாவட்டத்துடைய ஏடி மைன்ஸுக்கு பல கோடிகளை லஞ்சமாக கொடுத்து கொண்டு இரவு பகலாக வெடிவெட்டு தகர்க்கின்றார்கள் என்பதை இந்த ஆட்சியிலும் தொடர்கின்றது. இந்த தவேக ஆட்சியிலும் தொடர்கின்றது. தவேக ஆட்சியில் அந்த கனிமவளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்களும் அல்லது கனிமவள பராமரிக்க அந்த துறையினுடைய செக்ரட்டரிகளோ அல்லது இணை ஆணையர்களோ இயக்குநர்களோ மாவட்ட பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஏடி மைன்ஸா இருந்த ஒரு அதிகாரி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சென்று அங்கேயும் நிறைய லஞ்ச லாவணியங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் கண்காணிப்பில் இருந்தார்கள். அப்போ அவரை மாத்தினாங்க என்பதும் கடந்த வார ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆகவே கனிம வளத்தை அந்த ஒரு அமௌண்ட் போட்டு எடுக்கக்கூடியவர்கள் அந்த கனிம வளத்துறை அமைச்சரை கவனிக்க வேண்டும், துறை சார்ந்த அந்த மாவட்ட மந்திரியை கவனிக்க வேண்டும், ஏன் மாவட்ட கலெக்டரை கூட கவனித்தால்தான் அது கள்ளத்தனமாக சட்ட விதிகளை மீறி எடுக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக இல்ல, கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் கனிம வளங்களை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள். ஆனால் அரசாங்கத்தினுடைய திட்ட வடிவத்தை தாண்டி 200 மடங்கு கூடுதலாக கள்ளத்தனமாக பெயர் தொட்டு சென்றுள்ளார்கள். அப்படி என்றால் இந்த பணம் எல்லாம் எங்கு செல்கின்றது என்பதை இதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். ஆகவே கனிம வளங்கள் என்னதான் இருந்தாலும் இதை இந்த கொள்ளையை தடுக்க முடியாது. காரணம் என்றால் குறுக்கு வழியில பல ஆயிரம் கோடிகளை குவிக்கக்கூடிய அந்த துறைதான் கனிம வளத்துறை. எப்படி உள்ளாட்சி துறையில் நிதிகளை ஒதுக்கி அந்த நிதிகளில் வேலை செய்தது போல ஒரு பாவனை காட்டி ஒப்பந்தங்களை வச்சு எப்படி போலி புல் போட்டு கொள்ளையடிக்கின்றார்களோ அதே போலதான் கனிம வளத்துறை என்பது அந்தந்த மாவட்டத்தினுடைய ஏடி மைன்ஸ் அதிகாரிகளுடைய
கண்காணிப்பு இல்லாமல், அவருடைய அனுக்கிரகங்கள் இல்லாமல் கொள்ளையடிக்க முடியாது என்பதுடைய நிலைப்பாடு. ஆகவே தான் கனிம வளத்துறை துறையை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அளவில் கொள்ளை நடந்துள்ளது. இந்த கனிம வளத்துறைக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வெள்ளை அறிக்கை என்ற நிலைப்பாடு உருவாகணுமேனால் எந்த அதிகாரிகளும் வெளிப்படையாக கொடுக்க மாட்டார்கள். காரணம் என்றால் திருடங்கையில் சாவி உள்ளது போல் கனிம வளத்துறை ஏடிஎம்என்ஸ் அதிகாரிகள் எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். நிதிகள் இல்லை, நிதி பற்றாக்குறை இல்லை என்று சொல்லக்கூடிய அரசு கூட இந்த கனிம வளத்துறை அதிகாரியிடம் ரெய்டு செய்தால் பல ஆயிரம் கோடிகளையும் கைப்பற்றலாம் என்பது இந்த நேரத்தில் உங்களிடம் பதிவு செய்கிறேன். சார், வெள்ளை அறிக்கை பற்றி பேச வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கோம். அதுல குறிப்பா 4 துறைகள்ல சொல்லியிருக்காங்க. பத்திரப்பதிவு துறை, டாஸ்மாக் துறை மற்றும் கனிம வளத்துறை. ஏனைய துறைகள்ல பாத்தீங்கன்னா இது சம்பந்தமாக இந்த துறைகள் எல்லாம் ஒரு லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த துறைகளில் லீக்கேஜ் என்பது இயல்பானதா, இல்லைன்னா இந்த துறைகளில் சிஏஜி அறிக்கை, அந்த ஆடிட்டரின் சிஏஜி ஆடிட்டர் அறிக்கையின்படி இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வார்களாம்? தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வெள்ளேரிக்கை என்பது வாழைப்பழத்தை வாங்கி அந்த பழத்தை சாப்பிட்டு தோலை வெளியே போடுகின்றது. இதுதான் இந்த பழத்தோல், இதுதான் நேந்திரம் பழத்தோல், இதுதான் செவ்வாழ பழத்தோல், இதுதான் மஞ்சவள பழந்தோல், இதுதான் பச்சைவள பழத்தோல் என்றது அந்த பழத்தை சாப்பிட்டு தோலை கணக்கில் காட்டுவது போலதான் இந்த வெள்ளரிக்கையும். 2001 ஜெயலலிதா அம்மையார் வெள்ளரிக்கை வெளியிட்டார். 2021 திமுக வெளியிட்டது. 2026 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த போல் தாவேக அரசு வெளியிட்டது. தாவேக அரசு என்ன சொல்லுது? மொத்த கடன் சுமை 13 லட்சம் கோடியே 13.18 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? 2020 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியின் போது ஒரு தனி மனிதனுக்கு 67,087 ரூபாய் கடன் இருக்கதான ஒரு நிலைப்பாடு இந்த அரசு ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப திமுக ஆட்சியில 2025 முதல் 2026 வரைக்கும் ஒவ்வொரு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட 1,28,934 ரூபாய் கடன் சுமை இருக்கின்றது. யாரோ சாப்பிட்டது, யாரோ சூழ்நிலைக்காக வாங்கினது. இதெல்லாம் யாரு கட்ட வேண்டியிருக்குது? இனி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதுதான் கடன் என்ற நிலைப்பாடு உள்ளது. இந்த கடன் ஏன் வந்தது? தமிழ்நாட்டு அரசில் கடந்த 5 ஆண்டுகளமாக விலைகளை ஏற்ற வேண்டியது எதுவுமே அத்தனை பொருளும் பல மடங்கு ஏத்தி 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 மக்களுடைய ஈரக்குலை வேகாத ஒரு குறையாக ஆக்கியது. ஆனால் இந்த வெள்ளரிக்கை கொடுக்கக்கூடியவர்கள், இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய தாவேக அமைச்சரவையில் மரிய செல்வன் நிதி அமைச்சர், நிதித்துறை செயலர் சித்திக்கும் அமைச்சர் கொடுக்குறாங்க. இவ்வளவு தூரம் நான் சொன்ன அறிக்கையெல்லாம் இவ்வளவு இருக்குது, இவ்வளவு இது இருக்குது, போக்குவரத்து துறையில இவ்வளவு இருக்குது என்ன மாதிரி இதெல்லாம். இது எப்படின்னா, பழைய காலத்துல கி.கே. ராமசாமி சாரங்கபாணி ஒரு பாட்டு பாடுவாங்க. என்னன்னா, லாபமா நஷ்டமா நைனா, லாபமா நஷ்டமா, ராஜாங்கம் நம்ம கையில் வந்ததாலே நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நம்மளாலே நைனா, லாபமா நஷ்டமா என்ற பாடு வரிய ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு ஆட்சியிலும் வரும்போது நீங்க விலைகளை ஏத்தி 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 மக்களை கொல்லாத கொண்டு இது பண்றீங்களே. ஒரு அரசு 2021 திமுக அரசு பக்கவா டிராமா போட்டாங்க. பொருளாதார கமிட்டின்னு ஒரு கமிட்டியை போட்டாங்க. சென்னை மாநகராட்சியில மழைநீர் கால்வாய் சரியாக அளவு செல்வதற்கு இறையன்போருடைய அண்ணனான திருப்புகள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. சரி, இந்த தாவேக அரசாவது மக்களுக்கு நன்மை வச்சு நீங்க என்ன பண்ணும்? இந்த 13 லட்சம் சில்லற 13.18 லட்சம் கோடி, இத்தனை லட்சம் கோடியை கடனை தீர்ப்பதற்கோ அல்லது கடனை எப்படி அடைக்கலாம், இந்த கடனை தீர்ப்பதற்கு என்ன வழி என்றது பொதுமக்களிடம் கருத்து கேட்டீங்களா? இல்ல. இந்த கடனை தீர்க்க என்ன வழின்னு நீங்க பொதுமக்கள்கிட்ட ஐடியா கேட்டா கூட எங்களை மாதிரி ஆட்களும் சொல்லுவோம். இந்த கடனை தீர்ப்பதற்கு எளிய வழி, முதல் கட்டமாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள், எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், தகவல் பிரிவு உரிமை சட்டத்தில் கேட்கக்கூடியவர்களை இதே மாதிரி ஒரு 10-20 கமிட்டியை நீங்க போடுங்க. இந்த கமிட்டியை போட்டு மாடலுக்கு ஒரு 38 மாவட்டத்துல ஒரு 10 மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க. இந்த 10 மாவட்டத்துல கடந்த 5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி உட்பட 10 ஆண்டு காலம் நடைபெற்ற பணிகள்,
திட்ட மதிப்பீடுக்கான தொகைகள், அந்த திட்டத்தை பணிகளுக்கான வடிவம் எடுத்தக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் யார், அந்த ஒப்பந்ததாரரை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் யார், அந்த கண்காணிக்கின்ற போது குவாலிட்டி கண்ட்ரோல் மெயின்டெனன்ஸ் பண்ண அதிகாரிகள் யார், யார் யார் யார், இந்த பணிகள் எல்லாம் கண்காணித்தவர் யார், செய்பவர் யார், இந்த இதுக்கான பணிகள் நடைபெற்றுள்ளனவா, இதுக்கான தணிக்கைத்துறை என்ன சொல்லுகின்றன, இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு 10 மாவட்டத்துக்கு நீங்க மாடலா பண்ணீங்களா, முதல் கட்டமாக ஒரே வருடத்தில் குறைந்தபட்சம் 10,000 கோடி ரூபாயை நாம் கைப்பற்றலாம். இது எப்படி கைப்பற்றலாம் என்ற ஃபார்முலாவை நான் சொல்ல மாட்டேன். ஆகவே இந்த கடன் சுமை என்பது எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நிலைமை. தாவேக ஆட்சி வந்தவுடன் கட்டுமான பொருட்கள் எல்லாம் பல மடங்கு ரேட் ஆயிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா எப்படி விலை ஆயிருச்சு. அப்ப இதெல்லாம் எப்படி விளையாடுச்சு, இதெல்லாம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க. அப்ப இதை பற்றி யாருக்கு கவலை சொல்லுங்க. அப்போ நீங்கள் பொதுமக்களுக்கு தேவை என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், குறைந்தபட்சம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். எப்படி திமுக ஆட்சியில் பொருளாதார கமிட்டியை வைத்தார்களோ அதே போல அது எதுக்கும் ஒரு கமிட்டியை வச்சாங்க. ஆகவே தாவேக அரசுக்கு நல்ல பெயர் வர வேண்டும் என்றால் நீங்கள் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியும் மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் இந்த கடன் சுமையிலிருந்து தமிழகத்தை எப்படி விடுவிப்பது என்ற ஆலோசனை கமிட்டியை நீங்கள் போட்டு அதன் மூலமா நீங்க ஒத்திகை பார்த்து ஒரு டெமோ பார்த்து ட்ரையல் செய்தால் இந்த 5 லட்சம் கோடி கடனில் 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 0.25%, 125% கடனை அடைப்பதற்கு அதற்கான ஆயத்தங்களும் கட்டமைப்புகளும் அதற்கான பணமும் இங்குதான் உள்ளன, வேற எங்கும் செல்லவில்லை. இதனுடைய ஃபார்முலா என்னென்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு நீங்க நினைக்கலாம், என்ன சார் இப்படி பேசுறீங்க, ஒருவேளை அஜித் நடிச்ச சிட்டிசன் படத்துல கடைசி கிளைமேக்ஸ் பேர் நினைக்கிறீங்களா நினைக்கிறான். நான் அதையெல்லாம் சொல்லவில்லை. மகாத்மா காந்தியை போல் கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை வழியில் அரசின் மூலமாகவே நீங்கள் அந்த பணத்தை கைப்பற்றதுக்கு நிறைய ஐடியாக்கள் இருக்கின்றன. ஆனால் இத்தகைய சிந்தனைகளையும் அந்த வெள்ளரிக்கையின் மூலமாக பல்வேறு அந்த கடந்த ஆட்சி நடத்த பணிகளை என்ன அந்த பணத்தை மீட்பதற்கும் அந்த பணத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையை சரியாக செய்து வேலை செய்யவில்லை என்றால் எந்த உயர் அதிகாரியும் இதை பற்றி கணக்கு கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால் கடந்த ஆட்சியிலும் அதுக்கு முந்தைய ஆட்சியிலும் அந்த துறை ரீதியாக பணி செய்த மூத்த IAS அதிகாரிகள் பலர் ஓய்வு பெற்று விட்டார்கள், பலர் கரண்ட் டியூட்டியில இருக்கிறாங்க. அவர்கள் என்ன ஒப்பந்தம் என்றால், நீங்களும் என்னை காட்டி கொடுக்க கூடாது, நானும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், நாம காட்டி கொடுக்காமல் புதுசாக ஒரு டிராமாவை நடித்து சொல்றார்களே, ஆனால் நாமளும் தப்புனது மாதிரி ஆச்சு, கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளையும் காட்டி கொடுக்காம தப்பிச்சு என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது. இந்த நிலைப்பாட்டை புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏன் இதை சுட்டி காட்டுகிறார் என்றால், ஆட்சி நன்றாக இருக்க வேண்டும், ஆட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்கள் உங்களை நம்பி வாக்களித்தார்கள். அந்த வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த வெள்ளை அறிக்கையை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில் என்ன செய்தீர்கள் ஏது செய்தீர்கள் என்ற ஒரு நிலைப்பாடை தான் நீங்கள் முன்னிறுத்தி உள்ளீர்கள். ஆகவே இந்த வெள்ளரிக்கையை பொறுத்தவரையிலும் இது சாட்டிஸ்பாக்சனாக இல்லை. இது கடந்த முறை என்ன செய்தார்களோ அதே போலதான் கொடுத்துட்டார்கள். இந்த கடன் சுமையை மீட்பதற்கு என்ன வழி என்று குறைந்தபட்சமாவது பொதுமக்களிடம் நீங்கள் ஆலோசனை கேளுங்கள். அந்த ஆலோசனைக்கு அந்த எப்படி பதில் என்பது நீங்களே ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணது, அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பதிலை எதிர்க்கு அதை பார்த்தால்தான் உங்களுக்கு என்ன விஷயம் என்று புரியும். ஆகவே கருப்பு பணம் இந்த நிதிகளை எல்லாம் சுமந்து கொண்டு மாநில கடந்த திமுக அரசு அதிமுக அரசு எல்லாம் எப்படிலாம் செயல்பட்டார்கள் என்பதை நிச்சயமாக தெரியும். இது மக்களுக்கான பயன்பாட்டுக்காக அல்ல, இதை திசை மாற்றுவதற்காகத்தான் மத்தியிலே பாஜக அரசை விமர்சனம் கூறுவது, ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும், அதை சொல்லிட்டு மக்களை மடைமாற்ற வேண்டும், திசை திருப்ப வேண்டும். இந்த மாதிரி கடல்ல போனா இனிமேல் உலக வங்கி ஜல்லி பைசா கொடுக்காது. ஐயா, இலங்கை நாட்டிலே 1.25 கோடி தான் மக்கள் தொகை. அங்க 16 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கின்றது. அந்த 16 லட்சம் கோடி யார் கடன் வாங்கினார்கள்? அங்கு ஆண்ட ராஜபக்சேவுடைய வம்சமாக வரக்கூடிய அரசு
நாட்டுடைய மக்களை ஏமாற்றி அது செய்கிறேன் இதை செய்கிறேன் உண்டு சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் மோதலை உருவாக்கி அந்த மக்கள் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பிரிவினையான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி அங்கு சிங்கள அரசாங்கம் எப்படி சூறையாடினார்களோ நிதிகளை, அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக ஆட்சியில் பல லட்சம் கோடிகளை கடன் எதற்கு வாங்கினார்கள்? ஏன் தமிழ்நாட்டில் வரிகள் செலுத்தவில்லையா? அத்தனை நிதிகளும் வருகின்றது. ஏன் டிரான்ஸ்போர்ட் லாஸ்ல ஓடுது? ஏன் இபி லாஸ்ல ஓடுது? எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு தாவேக புதிய அரசில் அத்தனை டிரான்ஸ்பர்களுக்கும் பணம் வாங்கக்கூடாது என்று சொல்லி உள்ளார்கள். ஆனால் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி விஷயங்களில் பல டிரான்ஸ்பர்கள் மறைமுகமாக சில ஊழல் அதிகாரிகள் கன்சல்டன்ஸ் என்ற பொருளில் சிலர் நபரை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக பணம் வாங்குகின்றார்களே. இது எப்படி சாத்தியமாகும்? ஏன் இது தெரியாதா? சரி, நான் சொல்லுகின்றேன், இவர்கள் இந்த ஆட்சியில் சில ஊழல் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கவில்லை என்று இவர்கள் பிள்ளைகள் சத்தியம் செய்வார்களா? இல்லை. இவர்கள் யார் மூலம் வாங்கிறார்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் மறைத்து விட்டு எதையோ தாவேக அரசுக்கு புதிய தம்பிக்கை புதிய தெம்பு ஆட்சிக்கு சொல்லி கூறுகிறேன் என்று சில ஊழல் அதிகாரிகள் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நடிப்பில் இந்த வெள்ளை அறிக்கையும் ஒரு விதமான இதுதான். இந்த வெள்ளை அறிக்கை என்ற என்ன, அதை தீர்ப்பதற்கு, கடனை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று ஏன் நீங்கள் கமிட்டியை போடவில்லை என்பது என்னுடைய கேள்வி. ஆகவே இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு எந்த உப்பு சப்பு இல்லாத ஒரு வெள்ளை அறிக்கையான ஒரு நிலைப்பாடு உள்ளது. இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த வெள்ளை அறிக்கையை வெளிவிட்டு என்ன புண்ணியம்? நீங்கள் கடன் சுமை எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க. சரி, தீர்க்கிறதுக்கு என்ன வழி நீங்க சொல்றீங்களா? இல்ல. அப்ப அடுத்தது விலைகளை ஏத்துவீங்க. இப்ப இந்த விலை ஏத்தி பாமர மக்கள் 15,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம், 200 வாங்குற சம்பளம், ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை என்னையா ஜீவம்? அவங்க எப்படியா வாழுவாங்க சொல்லுங்க. இதுக்கு நீங்க ஏதாவது வழி சொல்றீங்களா? இல்ல. அப்போ ஊழல்களை நீங்க ஒழிச்சா தானே இதுக்கு விடிவு வரும் சொல்லுங்க. எவ்வளவோ சமூக அமைப்புகள், எவ்வளவோ தொண்டு நிறுவனங்கள், எவ்வளவோ தகவல் உரிமை சட்ட அதிகாரிகள், ஆர்வலர்கள் எல்லாம் போராட்டி பார்க்கறாங்க. எந்த நிலைப்பாடும் இல்லையே. ஆகவே தமிழ்நாட்டின் மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டுமானால் இந்த 13 லட்சம் கோடி எப்படி கடன் வந்தது, இந்த பணத்தை எந்தெந்த வழிகளில் செலவு செய்கிறார்கள் என்று உங்களிடம் உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகளுக்கு தெரியும். அவர்களை நீங்கள் பல விஷயங்களுக்கு 2021 ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் ஊழல்வாதின்னு சொன்னாரா இல்லையா? அதே 2021 ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் ஊழல்வாதி சொன்னீங்களா இல்லையா? இன்று திமுக ஆட்சியில் அதே ஊழல் அதிகாரிகளை தங்களுடைய இடுப்பில் வைத்துக் கொண்டீர்கள். இன்று தாவேக ஆட்சியில் உள்ளாட்சி துறையில் எவ்வளவு விஷயங்கள் ஓடுகின்றன. அது பல பத்திரிகைகளும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார்கள். அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அப்ப மக்கள் இப்படியே கண் போன போக்கில் கால் போகலாமா என்ற எம்ஜிஆர் பாடல் வரிகளை போல் மக்களுக்கு சரியான பாதுகாப்பு, மக்களுக்கு தடையின்றி கரண்ட், குடிநீர், எவ்வளவு கட்டமைப்பு செய்ய வேண்டியிருக்குது. அப்ப இதற்கெல்லாம் இனிமேல் தேவைக்கு என்ன செய்வீர்கள் என்றால், நீங்கள் தயவு செய்து இதற்கான அரசனுடைய டெவலப்மெண்ட் மேம்பாட்டுகளை எப்படி செய்யலாம் என்று ஒரு கமிட்டி அமையுங்கள். அந்த கமிட்டி மூலமாக வெப்சைட் என்று உருவாக்குங்கள். அந்த வெப்சைட் மூலமாக என்னை போல பல்வேறு மக்கள் சமூக தகவல் கொடுப்பார்கள். அந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று அரசுக்கு தேவையான ஒரு நிலைப்பாடு உருவாகும் என்பது என்னுடைய கருத்து.